ஓ ஹalleluya உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. காத்திடுவார், உயர்த்திடுவார், காத்து நடத்திடுவார். காத்திடுவார், உயர்த்திடுவார், காத்து நடத்திடுவார். காத்து நடத்திடுவார். உன்னை காத்து நடத்திடுவார். நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய்? கன்னட மொழி உள்ளத்துடைய ஆழத்தில் உள்ளத்துடைய ஆழத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகள், அவரை நம்பி இருக்கிற ஒருவர் மேல் குற்றம் சுமராதபடி கர்த்தர் நம்மை காத்துள்ளார். அவரே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய தாசன், அவருடைய சிநேகிதர், அவருடைய சொந்த பிள்ளைகள். நம்மை அவரே அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் ஒரு நாளும் நம்மை ஆகாதவன் என்று தள்ளி விடுகிறவர் இல்லை. ஓ ஹalleluya, உள்ளத்துடைய ஆழத்திலிருந்து மறுபடியும் கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. காத்திடுவார், உயர்த்திடுவார், காத்து நடத்திடுவார். காத்திடுவார், உயர்த்திடுவார், காத்து நடத்திடுவார். காத்து நடத்திடுவார்.
எப்போதும் இருக்கையிலே சொன்னாலும் சேர்ந்து சத்தமா ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீயே கலங்குகிறாய் நீ புலம்புகிறாய் நெஞ்சே நீயே தெரிந்து கொண்டாரே தாசன் நீதா ஸ்நேகிதனும் நீதா தெரிந்து கொண்டாரே தாசன் நீதா ஸ்நேகிதனும் நீதா
ஏங்கி உணர்ந்துகிறாய். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஓ உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வவல்லமை உள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தினுடைய ஆனந்தத்தினால், நித்திய சந்தோஷத்தினால் எங்களை திருப்தியாக்குகிறவரே, இந்த ராத்திரி வேளையிலே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே சொந்தமாக்குகிறோம். ஓ எங்களுடைய வேதனைகளை மாற்றி எங்களுடைய துயரத்திற்கு பதிலாக ஆனந்த களிப்பை எங்களுக்கு தருகிறதான சர்வவல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராகிய உம்மை இந்த சாயங்கால வேளையிலே நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மாட்சிமையும் புகழும் ஓ ஹalleluya உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹalleluya. எங்களுக்கு சந்தோஷம், ஹalleluya, ஹalleluya. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய சொந்த மகனாக இருக்கிறேன், மகளாக இருக்கிறேன். என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எனக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவரே பார்த்துக் கொள்வார். சத்தமா ஹalleluya, சத்தமா ஹalleluya. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகனாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக
இன்னும் மகிழ்ச்சியாய் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹalleluya. எல்லாமே சந்தோஷமா இருக்கீங்க. ஹalleluya. நல்ல சத்தம் ஹalleluya. ஹalleluya. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார்.
உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே. The Gospel according to Luke chapter number 1 verses commencing from 10 through 20. Luke எழுதின சுவிசேஷத்தினுடைய முதலாம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்க போறோம். The Gospel according to Saint Luke chapter number 1 commencing from verses 10 through verses 20. Verse 20. Luke எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தினுடைய 10 முதல் 20 வரை உள்ள வசனங்கள்ல இருந்து இன்னைக்கு ராத்திரி நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த ஜெப மாதத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம சபையில ஜெபங்கள் நடக்கிறது. விசேஷமா அதுல பகல்ல அந்த 10 மணிலிருந்து 12 மணி வரை நடக்கிற ஜெபத்துல நம்ம பாஸ்டர் அவங்க இருந்து அந்த ப்ரேயரை லீட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல நீங்க தயவுசெய்து நீங்க சபையில வந்து கலந்துக்கோங்க. தொடர்ந்து ஊழியத்துடைய தேவைக்காக ஜெபிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போது உங்க செல்போன் எல்லாம் சைலண்ட்ல இருக்கா, ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கான்னு உங்க செல்போனை செக் பண்ணிட்டு நம்ம வேகமா ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் ஒரு 20-25 நிமிஷம் மாத்திரம் இந்த செய்தியுடைய ஒரு பார்ட்டை மாத்திரம் நாம் இன்னைக்கு தியானிச்சுட்டு பிறகு ஒரு முக்கியமான அறிவிப்புக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். ஸோ நம்ம ஃபோக்கஸிங் நம்ம கான்சென்ட்ரேட் தான் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. லூக்கா முதலாம் அதிகாரம் 10 முதல் 20 வரை உள்ள வசனங்கள் எடுத்துட்டவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சத்தமா. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவருக்கு தரிசனமானார். அதாவது சகரியா என்கிற ஒரு ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தூபம் காட்டுகிறதான அந்த வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அங்கிருந்துதான் நமக்கு என்னுடைய பேக் ஸ்கோர் ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் அந்த 11வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். மறுபடியும் சொல்லுங்க, கலங்கி பயம் அடைந்தான். கலங்கி தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும். மறுபடியும் சொல்லுங்க, உனக்கு சந்தோஷமும். முன்னாடி சகரியா என்ன செஞ்சான்? கலங்கினா பயம் அடைந்தான். இப்ப தேவதூதன் சொல்றான், பயப்படாதே, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என்னோட உங்களோட கலக்கத்துக்கு பதிலாக, என்னோட உங்களோட பயத்துக்கு பதிலாக நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தருவார்னு நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின்
உனக்காக நடப்பார். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும். இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்கீங்க? உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாக்குத்தத்தத்துக்கும் உங்களோட சூழ்நிலைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. நீங்க இருக்கிற நிலைமைக்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா எத்தனை பேர் அந்த மாதிரி இன்னைக்கு ராத்திரி வந்திருக்கீங்க? ஹalleluya. சகரியா சொன்னா, நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவனாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரத்யுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்திலே இருக்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். ஹalleluya. இன்னைக்கு ராத்திரி நாம நொறுங்கும் நீர், இல்லைன்னா shattering the norms, breaking the norms, நொறுங்கும் நியதி அப்படிங்கிற தலைப்புல நானும் நீங்களும் இன்னைக்கு ராத்திரி இந்த செய்தியுடைய ஒரு பார்ட்டை நானும் நீங்களும் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது எதெல்லாம் வழக்கமானதாக இருக்கிறதோ, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ரொட்டீனா இருக்கும், எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வழக்கமானதாக இருக்கிறதோ, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இயல்பானதாக இருக்கிறதோ, எதெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறதோ, நமக்கு தெரியும் இவ்வளவுதான், இதுதான் என் வருமானம், இவ்வளவுதான் என் பிசினஸ், இவ்வளவுதான் என்னோட அறிவு, இவ்வளவுதான் எனக்கு மார்க், இப்படி எதெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறதாக இருக்கிறதோ, இப்படிதான், இதுக்கு மேல ஒண்ணு இல்லை, இதுக்கு மேல வேற வழி இல்ல, இது இப்படிதான் முடியும், இப்படிதான் முடிஞ்சு ஆகணும், அப்படி எதெல்லாம் நம்ம ரொட்டீனா இருக்கோ, எதெல்லாம் நம்முடைய வழக்கமா இருக்குதோ, அது அத்தனையுமே இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தினால நொறுங்கி போக போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. எதெல்லாம் நம்முடைய இயல்பானதாக இருக்கிறதோ, எதெல்லாம் நம்முடைய வழக்கமானதாக இருக்கிறதோ, எதெல்லாம் நம்முடைய ரொட்டீனாக இருக்கிறதோ, அதெல்லாம் இன்னைக்கு ராத்திரி உடைந்து நொறுங்கி மாற போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் நொறுங்கி போக போகுது. பக்கத்துல அது நொறுங்கி, அந்த ரொட்டீன் நொறுங்கி போக போகுது, அந்த வழக்கமா இருக்கிறது, இயல்பா இருக்கிறது, அது நொறுங்கி போக போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நான் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா? அது உடைஞ்சு போக போகுதுன்னு நான் சொல்லல, அது நொறுங்கி போக போகுது. ஏன்னா உடைஞ்சு போனா மறுபடியும் அதை ஒண்ணு சேர்த்திட முடியும், தூறு விட்டா இல்லைன்னா வெடுப்பு விட்டா மறுபடியும் அதை ஒட்ட வச்சிட முடியும். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி உங்களோட என்னோட நியதிகள், உங்களோட என்னோட தலையெழுத்துக்கள், விதிகள், உங்களோட என்னோட இயல்புகள், உங்களோட என்னோட ரொட்டீன்கள், அது உடைஞ்சு போக போகிறது இல்லை, அது நொறுங்கி போக போகுது. ஏன்னா திருப்பி அது ஒட்ட வைக்கப்பட போகிறதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சத்தமா ஹalleluya. ஹalleluya. இன்னொரு 10 நாள்ல உலகமே கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிற அதே நேரத்துல இன்னைக்கு அநேக கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய தேதி குறித்த தர்க்கத்துல என்ன செய்யறாங்க, ஈடுபட்டு இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, அவர் டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தார் அப்படின்னு எல்லாம் ஒன்னும் ப்ரூஃப் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தாரோ இல்லைன்னா செப்டம்பர் 25ஆம் தேதி பிறந்தாரோ, இது எதுவுமே எனக்கு விஷயம் இல்லை. ஏன்னா நானும் நீங்களும் கொண்டாடுறது, நானும் நீங்களும் சந்தோஷப்படுறது அவர் பிறந்த தேதியை பார்த்து இல்ல, அவர் எனக்காக பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் நீங்களும் சந்தோஷப்படுறேன். எத்தனாம் தேதி அவர் பிறந்தார் அப்படிங்கிறது இல்ல, எனக்காக அவர் பிறந்தார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கொண்டாட்டத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறது. என்னோட கொண்டாடுறது டிசம்பர் 25 அப்படிங்கிற ஒரு நாளே இல்ல, கிறிஸ்து எனக்காக பிறந்தார் அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தை. ஹalleluya. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்தல்ல, ஸ்நானகனாகிய யோவானுடைய பிறப்பிலே அவரோட பர்த் டைம்ல நடந்த விஷயங்களை, விசேஷங்களை நாம இன்னைக்கு ராத்திரி பார்க்க போறோம். சகரியா எலிசபெத் அப்படிங்கிறதான தம்பதிகளுக்கு பிறந்த யோவான் ஸ்நானகன், அவர் பிறந்த அந்த சீன், அந்த பேக்ரவுண்ட், அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழல், அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நாம என்ன செய்ய போறோங்க, இன்னைக்கு பார்க்க போறோம். நாம அதை பேசுறதுக்கு முன்னாடி, அதாவது யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பிறந்த சம்பவத்தை குறித்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த யோவான் ஸ்நானகன் ஆகட்டும், இல்லை என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பாகட்டும், இந்த பிறப்பினுடைய சமயத்துல என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே அல்லது இஸ்ரவேலிலே இருந்தது அப்படிங்கறத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா, அப்ப நமக்கு இந்த செய்தியினுடைய இன்னொரு கோணத்தை நம்மளால
புரிஞ்சுக்க முடியும். நம்ம இன்னைக்கு ராத்திரி பார்க்க போறோம் நியதிகள் நொறுக்கப்படும். the routines, the regular, இதுதான் என்னோட வருமானம், இதுதான் நான் சர்ச்சுக்கு வருவேன், உட்காருவேன், ஜெபம்னு பண்ணுவேன், ஆனா எனக்கு நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். என்ன சில சமயம் பாருங்களேன், இப்ப நம்ம எதுக்காக முன்னாடி வந்து ஜெபிக்கும் போதே அது நமக்கு ஒரு ரொட்டீனா என்ன செய்யுது. சில சமயம் சர்ச்சு முடிஞ்சது, முன்னாடி வந்து பாஸ்டர்கிட்ட நிக்கிறேன், ஜெபிங்கன்னு சொல்லி தலையை குமிஞ்சு நிக்கிறேன், அவ்வளவுதான். அவர் ஜெபிக்கிறாரு, நான் நிக்கிறேன். அப்பவும் அவர் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நானும் என்னோட பாயிண்ட போக்கஸ் பண்றது இல்லை, வேற எதையோ யோசிக்கிறேன். இல்லைன்னா என் துணி சரியா இருக்கா, நான் சரியா இருக்குன்னா பஸ்ஸை பிடிச்சிட முடியுமா, போன வாரமும் பண்ணேன், இந்த வாரம் பண்ணேன், சரியாக போகுது, சரி என்னமோ அந்த மனுஷன் சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக போகும்போது அவர்கிட்ட தலை கொடுத்துட்டு போயிட்டு அவருக்கு படுத்த நிம்மதியா தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல நம்ம என்ன செய்யுது, ஒரு ரொட்டீனா ஒரு ரெகுலரா நமக்கு நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி ஆகும். காணிக்க போடுவேன், அவன் என்னதான் முன்னாடி நிக்கிறவன் என்னதான் ஆட்டி ஆட்டி என்ன வைரத்தை போட்டு ஆட்டி ஆட்டி உங்களை இதே மாதிரி கத்தர் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், எடுப்பார், நீங்க கொடுங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் 10 ரூபா பாரமான 10 ரூபா போடுவோம், போவோம். அது எப்பவும் அதே மாதிரி தான், திருப்பி நாளைக்கு போனா திருப்பி அதே வருமானம் தான், அதே வேலை தான், அதே முறை தான். இந்த ரொட்டீனை, இந்த ரெகுலரை, இந்த இயல்பை, இந்த வழக்கமா இருக்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ராத்திரி நொறுக்கி விட போறார். இந்த ரொட்டீனான அட்மாஸ்பியர், இயல்பா வழக்கமா நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைப்போம், நம்ம ஒண்ணு வாங்கணும்னு நினைப்போம், நம்ம ஒண்ணு கட்டணும்னு நினைப்போம், அது நினைப்போம், அவ்வளவுதான். அதை செய்ய முடியும். இது ரொட்டீனா காலங்காலமா தலைமுறையா நம்ம தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் எல்லார் லைஃப்லயும் இதே மாதிரி வந்துகிட்டு இருக்கும். நமக்கு தோணும் இதுவும் அதே மாதிரிதான். இல்ல இன்னைக்கு ராத்திரி அந்த ரொட்டீன், அந்த ரெகுலரை இன்னைக்கு ராத்திரி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உடைத்து மாற்ற போகிறார். இங்கே இந்த ஜான் தி பாப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகனுடைய அவருடைய பிறப்பினுடைய சம்பவத்திலே எப்படி அந்த ரொட்டீனானது, அந்த வழக்கமானது உடைக்கப்பட்டது, உடைத்து மாற்றப்பட்டது அப்படிங்கறதுடைய பின்னணி நம்ம சரியா புரிஞ்சுக்கும் போது இந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நான் சொன்ன அதே நேரத்துல இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த அந்த சமயம், அந்த நேரத்துல இந்த உலகம் எப்படி இருந்தது, விசேஷமா இஸ்ரவேல் என்கிற அந்த தேசம் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலானது தன்னுடைய ஆட்சி பீடத்திலே அமர்ந்து ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்த சமயத்துல இந்த பூமியில பிறக்கல. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது, அவர் பிறந்த அந்த நேரம் அல்லது சமயம் என்பது இஸ்ரவேலானது தன்னுடைய ஆட்சி கட்டத்திலே அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரம் அல்ல. ஒரு ராஜ குடும்பத்திலே இயேசு பிறக்கல. ஒரு ராஜாவோட வீட்டு பையனா பிறந்து, சரி அந்த ராஜாவை எப்படியோ எதிரிகள் கொண்டு ஏமாந்தாலும் சினிமால வர மாதிரி அந்த ராஜாவோட பையனை எங்கேயோ ஒருத்தர் இருக்கிற ஒரு வேலைக்காரமா எடுத்து பத்திரமா ஒழிச்சு வச்சு அவனை வளர்த்தி, அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீடாண்டா அப்படின்னு சொல்லி பாகுபலி அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வர மாதிரி இது சினிமா கேரக்டர் மாதிரியான ஒரு விஷயமும் இல்லை. இயேசு ராஜ குடும்பத்துல என்ன செய்யல, சொல்லுங்களேன், என்ன செய்யல. பல சமயத்துல நம்ம வாயில இந்த போட்டுக்கிற கட்டு நெத்தியில் ஒரு ரூபா மட்டும்தான் பாக்கி, மற்ற எல்லாம் கரெக்டா ஆக்டாரு. என்ன செய்யல இயேசு, என்ன செய்யல ராஜ குடும்பத்துல என்ன செய்யல. அது நிமித்தம் அவர் ஒரு யுத்தம் பண்ணி ராஜாவாக மாறி அதுக்கப்புறம் இஸ்ரவேலை தன்னுடைய ஆட்சி கட்டத்திலே அமர்த்தக்கூடிய ஒரு ராஜகுமாரனாகவும் இயேசு என்ன செய்யல, பிறக்கல. ஏன்னா அவர் பிறந்த சமயம் என்பது இஸ்ரவேல்ல கிங்ஸோட சக்சஷனே இஸ்ரவேல்ல கிடையாது. ராஜாவுடைய அந்த வழிமுறை, இஸ்ரவேலுடைய ராஜாவுடைய வழிமுறைகளே அங்க என்ன செய்யல இல்லை. அதே சமயத்துல இஸ்ரவேல் தேசம் இப்ப சிறைப்பிடிப்பிலையும் இல்லை. இயேசு பிறந்த அந்த சமயம் என்பது பாபிலோனினுடைய அடிமைத்தனத்துல இப்ப இஸ்ரவேல் ஜனங்க இல்ல, விடுதலையாகி வெளியில வந்துட்டாங்க. பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்த இஸ்ரவேலர்கள் இப்ப அவங்களோட சொந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? அவங்களோட சொந்த நாட்டுல, தாய் மண்ணுல, சொந்த வீட்டுல என்ன செய்யறாங்க, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில தான் இப்ப என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. சொந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க மாதிரி அவங்க என்ன செய்யல. இப்ப அவங்க சொந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க, சொந்த நாட்டுல தான் இருக்கிறாங்க, சொந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஊருக்கு சொந்தக்காரங்க மாதிரி அவங்க என்ன செய்யல. அந்த இயேசு பிறந்த அந்த சமயம் என்பது அவங்க அந்த சொந்த ஊர்ல இருந்தாலும் அந்த சொந்த ஊர்ல அந்த ஊருக்கு சொந்தக்காரங்க மாதிரி அவங்க என்ன செய்யல. இஸ்ரவேல் ஜனங்க அந்நிய தேசமாகிய பாபிலோன்ல சிறையாகி அடிமைகளாக கிடக்கிறத பத்தி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது அந்நிய தேசம், அங்க சிறையாகி போனா அங்க அடிமையா தான் இருக்கணும், அங்க வேற வழி இல்லை. ஆனா இப்போ அவங்களோட சொந்த ஊர்லயே இஸ்ரவேல் ஜனங்க எப்படிதான் இருக்கிறாங்கன்னா சிறையாகி அடிமைகளாக, கிட்டத்தட்ட ஒரு வீட்டு காவல் மாதிரி, ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க அவங்க சொந்த நாட்டுல இருக்காங்க, சொந்த ஊர்ல இருக்காங்க. ஆனா விடுதலையா என்ன செய்றீங்க.
நான் எங்க இருக்கேன், என்னை சுத்தி என்னெல்லாம் இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும். கெத்செமனே தோட்டம் எங்க இருக்கு எனக்கு தெரியும், ஒலிவமலை எங்க இருக்கு எனக்கு தெரியும், கலிலேயா கடல் எங்க இருக்கு எனக்கு தெரியும், பெதஸ்தா குளம் எங்க இருக்கு எனக்கு தெரியும், எல்லாம் எங்க இருக்கு எனக்கு தெரியும், அங்க எல்லாம் எப்படி போகணும் எனக்கு தெரியும். ஏன்னா இது என்னோட சொந்த ஊர், இது என்னோட சொந்த மண்ணு. நான் இப்ப என்னோட சொந்த ஊர்ல தான் இருக்கேன், ஆனா இந்த ஊருக்கு சொந்தக்கார மாதிரி நான் இல்ல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அல்லது யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு என்பது அந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய பிடியிலே இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய சொந்த ஊர்லயே ரோம சாம்ராஜ்யத்தினுடைய பிடியிலே இருக்காங்க. நம்ம இந்திய நாட்டை எப்படி பிரிட்டிஷ் கையாண்டாங்களோ அந்த மாதிரி ரோம சீசருடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு அடியிலே இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த மண்ணிலேயே ஒரு அகதிகளை போல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்துட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்ப அவங்களோட சொந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஸாக இல்ல, முதல் குடிமக்களாக இல்ல, இரண்டாம் நிலை குடிமக்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க நினைக்கிற எதையும் அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. சொந்த வீட்டுக்குள்ளேயே பயந்து பயந்து வாழ்ற மாதிரியான நிலைமை, சொந்த ஊருக்குள்ளேயே பயந்து பயந்து வாழ்கிற மாதிரியான ஒரு அன்றைக்கு இருந்த அந்த ரோம சாம்ராஜ்யமானது தன்னுடைய பயங்கரமான மூர்க்கத்தனத்தை அன்றைக்கு இருந்த ஜனங்களின் மேல் பயங்கரமாக கட்டமைத்துக் கொண்டிருந்த ஒரு காலம் அது. ரோம சாம்ராஜ்யம் ரொம்ப பயங்கரமா தன்னோட மூர்க்கத்தை அந்த ஜனங்கள் மேல, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கட்டமைத்துக்கிட்டு இருந்த ஒரு காலம். எப்படி இருக்கும்னா, காலையில தூங்கி எந்திரிக்கும் போது பேக்கரியில பிரெட் இல்லைன்னா அப்போ சூடு பண்ற ஸ்மெல் ஒரு பக்கத்துல வந்தாலும் இன்னொரு பக்கத்துல சதைகள் அழுகி போகிற பயங்கரமான நாற்றம். ஏன்னா அந்த நாட்கள்ல தான் அதிகப்படியான சிலுவை மரணங்கள் என்பது ரோம சாம்ராஜ்யத்தினால் ஜனங்களுக்கு அந்த நாட்கள்ல தான் அதிகமா என்ன செய்யப்பட்டிருந்தது, கொடுக்கப்பட்டது. தினமும் காலையில பார்த்தா சிலுவையில நம்ம நினைச்சுக்கூடாது இயேசுதான் முதல்ல சிலுவையில தொங்கினார். ஆயிரக்கணக்கான பேரை ரோமர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சிலுவையில தொங்க விட்டு கோர பயங்கரமாக கொன்றிருக்கிறார். முக்கியமாக இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு தண்டனை எதுக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பயப்படுத்துறதுக்காக. இப்ப ரோம சாம்ராஜ்யத்துடைய கட்டுப்பாட்டுல கண்ட்ரோல்ல இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி கொடூரமான தண்டனை எதுக்காக வச்சிருக்காங்கன்னா முக்கியமா இஸ்ரவேல் ஜனங்களை பயப்படுத்துறதுக்காக. இது உங்க ஊரா இருக்கலாம், ஆனா இது இப்ப உங்களோடது இல்லை. ஏதாவது என்கிட்ட வாழ ஆட்டணும்னு நீங்க நினைச்சா உங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கிறத காட்டி பயப்படுத்துறதுக்காக, அவங்களை த்ரெட்டன் பண்றதுக்காக இந்த கொடுமையான சிலுவை தண்டனைய, சிலுவை மரணத்தை ரோமர்கள் அந்த நாட்டிலே வைத்திருந்தார். ஜனங்கள் தன்னுடைய சொந்த மண்ணிலே பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் அது, நேரம். எங்க திரும்பினாலும் ஏரோதோட பேர், எங்க திரும்பினாலும் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய போர்ட்ஸ். எந்த அளவுக்கு ஏரோதினுடைய தலையீடு அல்லது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தலையீடு இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, தேவ ஆலயத்தோட என்ட்ரன்ஸ்ல கூட ரோம சீசன் ஆகிய ஏரோதினுடைய பேர் தான். இது தேவ ஆலயம், என்ட்ரன்ஸ்ல ரோம சீசன் ஆகிய ஏரோதினுடைய பேர். ஏரோதுக்கும் யெகோவா தேவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவனுக்கும் யெகோவா தேவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா அவனோட சர்வாதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களோட ஆராதனையில கூட தலையிட்டு இருந்த ஒரு காலகட்டம். இதுதான் அவங்களோட நிலை. நம்ம இதை புரிஞ்சுக்கணும். யோவான் ஸ்நானகன் பிறந்த அந்த சமயமாகட்டும் அல்லது இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சமயமாகட்டும், இதுதான் அந்த சிச்சுவேஷன், இதுதான் அங்கிருந்த அட்மாஸ்பியர். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சொந்த ஊர்லயே அடிமைகளை போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சொந்த வீட்டுக்குள்ளேயே பயந்து பயந்து வாழ்ற மாதிரி அடிமைகளை போல இஸ்ரவேல் ஜனங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜனங்க ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அடிமைத்தனத்தினுடைய பிடியில இருக்கிறாங்க. அவங்களோட சொந்த ஊரு எங்க என்ன இருக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை, பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்க பல அடிமைத்தனத்திற்கு பிறகு எப்படியோ இங்க வந்து சேர்ந்து இருக்காங்க. அவங்களோட சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. ஆனா அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா, பயந்து பயந்து. இப்ப நிலைமை இப்படியா இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை, அவங்களோட கல்ச்சரை எப்படியோ காப்பாத்தி இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்துட்டாங்க. ஆபிரகாம்ல ஸ்டார்ட் ஆன அந்த கல்ச்சர், அந்த கலாச்சாரம், இஸ்ரவேல்ங்கிற ஒரு ஜாதி, ஒரு கோத்திரம், அதோட அந்த கல்ச்சரை எப்படியோ கொண்டு வந்து எத்தனையோ சிறையிருப்பு, எத்தனையோ கைது, எத்தனையோ இழப்பு, எத்தனையோ விஷயங்கள். ஆனா எப்படியோ இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுடைய கலாச்சாரத்தை, கல்ச்சரை இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க. இப்ப ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அடிமைத்தனத்துல இருக்கிற இந்த பாயிண்ட் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க அவங்களோட கல்ச்சரை, கலாச்சாரத்தை காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. வாட் இஸ் கல்ச்சர்? கல்ச்சர்னா உணவு, இசை,
நடனம், மொழி, வாழ்க்கை முறை, நம்பிக்கை, மத வழிபாடு, இதெல்லாம் தான் கல்ச்சர். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க இத்தனை அடிமைத்தனத்துக்கு பிறகு, இத்தனை கேப்டிவிட்டிக்கு பிறகு, இத்தனை ஆபத்துக்கு பிறகு, இத்தனை பயமுறுத்தலுக்கு பிறகு எப்படியோ இந்த கல்ச்சரை மாத்திரம் பத்திரமா இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, காப்பாத்தி 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 ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பி அதன் நிமித்தம் தேவன் அவர்களை தண்டித்து ஒரு கூட்டம் கொத்து கொத்தாக மடிதாக இஸ்ரவேல் ஜனங்கத்துல மீதியா இருந்தவங்க இந்த கல்ச்சரை அப்படியே காப்பாத்தி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. கல்ச்சர்னா சொன்ன மாதிரி அவருடைய உணவு முறை, அவருடைய இசை, அவருடைய நடனம், அவருடைய மொழி, அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், அவருடைய தேவன், அவருடைய மத வழிபாடு, இந்த கல்ச்சரை, இந்த கலாச்சாரத்தை எப்படியோ இஸ்ரவேல் ஜனங்க காப்பாத்தி இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க பல அடிமைத்தனத்திற்கு பிறகு, பல சிறையிருப்புகளுக்கு பிறகு, சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில மிச்சம் மீதி இருக்கிற தன்னுடைய கலாச்சாரத்தை, கல்ச்சரை எப்படியோ காப்பாத்திக்கிட்டு இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. மிச்சம் மீதி இருக்கிற கல்ச்சர். இஸ்ரவேலர்கள் தன்னுடைய ஆட்சியை இழந்து விட்டார்கள், அதிகாரத்தை, ஆளுகையை, வல்லமையை இழந்து விட்டார்கள். இப்பொழுது இஸ்ரவேலிலே ராஜாக்கள் இல்லை. ராஜாக்களுடைய ஆட்சி காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. எல்லாத்தையும் இழந்து போயிருந்த இஸ்ரவேலர்கள் விசுவாசம், நம்பிக்கை, ஆராதனை, இந்த மாதிரியான சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் எப்படியோ கைப்பற்றி இப்ப வரைக்கும் வச்சிருக்காங்க. சொல்லுங்க, விசுவாசம், நம்பிக்கை, ஆராதனை, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிலீஃப்ஸ், இந்த மாதிரியான சின்ன சின்ன கல்ச்சரை இத்தனை பிரச்சனைக்கு பிறகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாத்திரம் அவங்க எப்படியோ பத்திரமா கைப்பற்றி வச்சிருக்காங்க. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாக்களுடைய ஆட்சி இப்போது இஸ்ரவேலிலே இல்லை. சவுலுக்கு பிறகு தாவீது, தாவீதுக்கு பிறகு சாலமோன், சாலமோனுக்கு பிறகு ரெகொபெயாம், யெரொபெயாம்னு அந்த கிங்ஸோட சக்சஷன் வந்து இப்போ இல்லை. அடுத்தடுத்து ராஜா, ராஜா அடுத்து இளவரசன் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து இப்ப என்ன செய்யல. சரி, நம்ம இங்க பாப்போம், நம்ம இங்க கவனிப்போம். அந்த சக்சஸ், இந்த கிங்ஸோட சக்சஸ் இப்ப என்ன செய்யல, இங்க இல்ல. சொல்லுங்க, கிங்ஸோட சக்சஸ் இப்ப இங்க இல்ல. இல்ல, ராஜாக்கள் இப்ப இங்க என்ன இல்ல. இல்ல, சவுல், தாவீது, தாவீது சாலமோன், சாலமோனுக்கு அப்புறம் யெரொபெயாம், ரெகொபெயாம், இந்த மாதிரியான கிங்ஸோட சக்சஷன் இப்ப இல்ல. இஸ்ரவேல்ல ராஜாக்கள் இல்லை. ராஜாக்கள் என்று சிலர் இருந்த போது, ராஜாக்கள் இருந்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும். ஏன்னா இந்த ராஜா நம்மளை பார்த்துக்குவான். இல்ல, நமக்கு ஒரு எதிரி வந்தா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா இந்த ராஜா என்ன செய்வான், நம்மளை பார்த்துக்குவான். சோ மக்கள் ராஜா இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையில என்ன செய்வாங்க, கொஞ்சம் தைரியமா இருந்தாங்க. ஆனா இப்போதோ இஸ்ரவேல்ல ராஜாவுக்கான அடுத்த வாரிசு இங்க என்ன செய்யல. இப்போது இஸ்ரவேலுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஆசாரியர்கள், பிரீஸ்ட், ஆசாரியர்கள். சொல்லுங்க, ஆசாரியர்கள். ஏனென்றால் அவர்கள் தான் இவர்கள் சார்பாக யெகோவா தேவனிடத்திலே பேசக்கூடியவர்கள். யார் தான்? இந்த ஆசாரியர்கள். சகரியா அப்படிங்கிற அந்த 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 மனுஷன் ஜனங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்லிட்டு வந்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பல கேப்டிவிட்டிஸ் தாண்டி அவங்க சொந்த ஊர்லயே இப்ப அடிமைகளாக வாழ்ந்து, அவங்க நினைச்சது அவங்களால செய்ய முடியாது, அவங்க யோசிக்கிறத அவங்களால பேச முடியாது, அவங்க இஷ்டப்படி அவங்களால வாழ முடியாது, அவங்க இஷ்டப்படி அவங்களால நடக்க முடியாது. அவங்க ரோம சாம்ராஜ்யத்துடைய கட்டுப்பாட்டுல, கண்ட்ரோல் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஏதாவது பேசலாம்னு நினைச்சு காலையில ஒரு 10 பேர் கூட்டமா கூடி டீ கடையில உட்கார்ந்து நாம் இதை எதிர்த்து நின்று இதுக்கு விரோதமா யுத்தம் பண்ண நினைக்கும் போது பார்த்தா காலையில ஒரு 4 பேருக்கு சிறுவில் தொங்க விட்டு ரோம சாம்ராஜ்யத்துல அவனோட சாவர்னிட்டியை, அவருடைய சர்வாதிகாரத்தை என்ன செஞ்சிருப்பான், காட்டி வச்சிருப்பான். அதை பார்க்கும்போது பயந்து ஒதுங்கி அடங்கிடுவான். ஆனா எப்படியோ அவங்களோட கல்ச்சர், அவங்களோட கலாச்சாரத்தை, அவங்களோட சாப்பாடு, அவங்களோட ஆராதனோட முறைமை, அவங்களோட தெய்வம், அவருடைய வழிபாடு, அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், இதெல்லாம் எப்படியோ காப்பாத்தி அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்த்திருந்ததுக்காக அதை காப்பாத்தி இஸ்ரவேல் ஜனங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இஸ்ரவேல்ல இப்ப ராஜா இல்ல. ராஜா இருந்தா கூட ராஜா எல்லாத்தையும் பார்த்துக்குவான், நாம் அமைதியா இருப்பான். ராஜா இல்ல, ராஜாவுக்கு அடுத்த வாரிசும் இப்போ இல்ல. இப்ப இருக்கிற ஒரே நம்பிக்கை ஆசாரியன், பிரீஸ்ட். அதுல ஒருத்தன் தான் இந்த சகரி. ஏனென்றால் பல இழப்புகள், பல சிறையிருப்புகள், பல அடிமைத்தனங்கள் என்று வந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு இப்போ மிச்சம் மீதி இருக்கிற கலாச்சாரத்தினுடைய ஒரு ஓரம், ஒரு நுனி இந்த சகரியா. இப்ப இவர் தான் ரெசிடியூ. மற்றதெல்லாம் போச்சு, எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் இழந்துட்டாங்க. இப்ப மிச்சம் மீதி இருக்கிற ஒரு ஓரம், ஒரு நுனி யாருன்னா சகரியா. யாருங்க? இஸ்ரவேலுடைய கலாச்சாரத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து போய் கொண்டிருக்கிற ஒரு கருவியாக சகரியா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.
சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலுடைய அடையாளத்தை மறைக்க எதிரிகளால் புனையப்படுகிற எத்தனையோ திட்டங்கள் நிறைந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல்னா யார், அவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார், அந்த தேவனை அவர்கள் ஆராதிக்க வேண்டிய முறை என்ன, தேவாலயத்தினுடைய ஒவ்வொரு அணுவும் எப்படிப்பட்ட அடையாளத்தை அவர்களுக்கு போதிக்கிறது என்பது போன்ற கலாச்சாரத்தினுடைய வேர்களை இஸ்ரவேலுடைய வம்சத்துக்கு எடுத்து போயிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் யாரு? ராஜா இல்ல. ராஜா இருந்தா அவன் பார்த்துப்பான். ராஜாவுக்கு வாரிசு இல்ல. அந்த வாரிசு இருந்தா அதாவது அடுத்த சக்சஸ்ல வரும். இப்ப ஆசாரியன் தான் இருக்கான். இந்த ஆசாரி இவன் தான் இஸ்ரவேலுடைய மிச்ச மீதி இருக்கிற நம்பிக்கை. இந்த சகலியா தான் இஸ்ரவேலுடைய மிச்ச மீதி இருக்கிற ஒரு சின்ன நம்பிக்கையினுடைய துணி. அவர் தான் இஸ்ரவேலுடைய கலாச்சாரத்தை காப்பாத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க எத்தனையோ அவங்களை சுத்தி எத்தனையோ விதமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கும் போதும் இஸ்ரவேல்னா யார், அந்த இஸ்ரவேல் ஆராதிக்கிற தேவன் என்கிறவர் யார், அவருக்கு செய்யப்பட வேண்டிய ஆராதனைனா என்ன, அந்த தேவன் அவருடைய ஜனங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், இந்த தேவாலயத்துடைய கட்டமைப்பு இது எதை குறிக்கிறது, இது எதை வெளிப்படுத்துகிறது, அந்த திரைசிலை என்ன, அந்த பெட்டி எல்லாத்தையும் என்ன செய்யறது, அதை கேரி ஓவர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பேர் தான் சகரியா. சொல்லுங்க என்ன பேருங்க? ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அவங்க யாருன்னு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். We need to teach them who they are. அவங்க யாருன்னு அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? சொல்லுங்க என்ன செய்யணும்? அவங்க யாருங்கிறத நாம சொல்லி கொடுக்கலைன்னா அவங்கள பத்தின தவறான புரிதலை உலகமும் ஸ்கூலும் மற்ற மனிதர்களும் அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க? ஊத்திடுவாங்க. அப்படிதானே? அவங்க we need to teach them who they are. அவங்க யாருங்கிறத நாம என்ன செய்யணும்? அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா இந்த உலகமும் ஸ்கூலும் மற்ற மனிதர்களும் அவங்கள பத்தின தவறான புரிதல் அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க? கொண்டு போயிடுவாங்க. பிள்ளைங்களை பெற்றிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய தலையாய கடமை. ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அடியிலே இஸ்ரவேலிலே இப்போது எல்லாமே மாறி போயிருக்கிறது. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஒரு புதிய சூழல்ல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பிறந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அநேகருக்கு தன்னுடைய கலாச்சாரம் என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்க புதுசா பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதன் மத்தியிலே தேவாலயத்திலே செய்யப்படுகிற ஆராதனை, சகரியாவினுடைய ஆசாரிய ஊழியம், இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லுவார்கள், இதுதான் நாம், இதுதான். இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துல நாம இருந்தாலும் நாம் இப்படி அடிமைகளாக இருக்க வேண்டியவர்கள். நாம இது வழியா கடந்துதான் போய்கிட்டு இருக்கிற ஒழிய இது நம்மளோட முடிவு. இது மாதிரி எத்தனையோ பேரை நம்ம வம்சத்துல நம்ம பார்த்திருக்கோம். நம்ம ரீசன்ல நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த மாதிரியான எத்தனையோ அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் நம்மளை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு ஜஸ்ட் பாசிங் கிளவுட் தானே ஒழிய இது நம்மளோட முடிவு அல்ல. ஆசாரியனாகிய சகரியா செய்கிற ஊழியம் அதை பார்க்கும்போது என்னமா நம்மளை சுத்தி எல்லாம் வேற வேற கோவில்கள் இருக்கு. ஜனங்களுடைய பின்புலங்கள் வேற மாதிரி இருக்கு, அவங்களோட பேச்சு வேற மாதிரி இருக்கு, அவங்க பிலாசபி வேற மாதிரி இருக்கு, அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் வேற மாதிரி இருக்காங்க, ஆராதனை வேற மாதிரி இருக்கு. இங்க நாம மட்டும் ஏன் இப்படி பண்றோம்னு பிள்ளைங்க கேட்டா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, இதுதான் நாம, இந்த கூட்டம் தான் நாம, இந்த தேவன் தான் நம்முடைய தேவன், நாம இது வழியா கடந்துதான் போயிட்டு இருக்கிற ஒளி, இது நம்மளோட முடிவு இல்லை. நம்ம பார்க்கிறதுக்கு அகதிகளை போல அடிமைகளை போல தெரிகிறோம், ஆனா இது இல்ல நம்மளோட அடையாளம். நாம ரொம்ப மதிப்புக்குரியவங்க, நாம ராஜரீக ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க. நாம செய்யற ஒவ்வொரு ஆராதனைக்கும் அதனுடைய முறைமைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நாம ஏன் கையை தட்டுறோம், நாம ஏன் பாடுறோம், நாம ஏன் ஆமென் சொல்றோம், எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இதுதான் நாம. இஸ்ரவேல் என்கிறதான் அந்த கோத்திரம். அந்த கோத்திரத்தை ஆளுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவருடைய சொந்த ஜனம் நானும் நீங்களும் என்பதை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இந்த ஆசாரியனாகிய சகரியா அவருடைய ஊழியத்துல நாம இருந்து பார்க்கும்போது என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க சொல்லி அந்த கல்ச்சரை கேரி ஓவர் பண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. சகரியா வயது முதிர்ந்த ஒரு ஆசாரியன், தன்னுடைய ஊழியத்தை மிக நேர்த்தியாக செய்து முடித்திருந்த ஒரு மனிதன். அவரை குறித்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவனாய் வாழ்ந்து தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த அதிகாரத்துடைய 6வது வசனத்தை பார்க்கிறோம். சகரியா ஒரு நல்ல மனுஷன், குற்றமற்றவன், நீதிமானாக வாழ்ந்தார். சகரியா நல்ல மனிதனாக இருந்தாலும் இப்போது அவன் ஒரு கிழவன். அவனுடைய மனைவியாகிய எலிசபெத்தோ பிள்ளை பெறாத மலர். அவளும் கிழவி. அப்ப 2 பிரச்சனை நமக்கு. 1 அவள் மலடி, 2 அவள் கிழவி. 1 என்னங்க அவள் மலடி, 2 அவள் என்ன. தன்னுடைய வாலிப வயதிலே பிள்ளை பெற முடியாமல் போன எலிசபெத் இப்போது கிழவியாக மாறினதுக்கு அப்புறம் பிள்ளை பெறுவது எப்படி? எலிசபெத்தால பிள்ளை பெற்றுக்க முடியலன்னா இஸ்ரவேல்ல கொஞ்சம் மிச்சமா இருக்கிற அவனோட கலாச்சாரம் அதுவும் செத்து போயிடும். ஏன்னா ஆசாரியனான சகரியாவுக்கு பிள்ளை இல்லைன்னா
சகரியாவுக்கு பிறகு அவரால் பயிற்றுவிக்கப்படுகிற ஆசாரியனுடைய வாரிசு என்ன செய்யப்படும்? இல்லாம போயிடும். இப்ப ஏற்கனவே இஸ்ரவேல்ல ராஜா இல்ல. சோ ராஜாவுக்கு அடுத்த வாரிசு இல்ல. இப்ப எப்படியும் இஸ்ரவேல் ஜனங்க எப்படியோ அவங்க ட்ரெடிஷனை காப்பாத்தி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ஆசாரியனாகிய சகரியா அவர்தான் கலாச்சாரத்தை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. இப்ப சகரியாவுக்கு வாரிசு என்ன செய்யல இல்ல. அப்படின்னா சகரியாவுக்கு வாரிசு இல்லாம போயிடுச்சுன்னா இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த ட்ரெடிஷனை, இந்த கல்ச்சரை, இந்த நம்பிக்கை என்ன செய்ய முடியாது. இப்ப ஆசாரி ஊழியம் என்பது இல்லாமல் போகும்போது இஸ்ரவேலர்களுக்கு அது இன்னும் வேதனையான ஒரு காரியமாக என்ன செஞ்சாங்க. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஒரு நதியினுடைய ஓரத்திலே இருக்கிற மணல் தண்ணீர்ல மெல்ல மெல்ல கரைஞ்சு போயிட்டே இருக்குதோ, அதே மாதிரி இஸ்ரவேலுடைய நம்பிக்கை, இஸ்ரவேலுடைய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போய்கிட்டே இருக்கு. சகரியாவுக்கும் வயசு என்ன செஞ்சுட்டு இருக்கு. எல்லாரும் சோர்ந்து போகாத சகரியா தன்னுடைய சுருக்கம் விழுந்த சரீரத்தோடு இருக்கிற எல்லா மூட்டு வலிகளோடு கொஞ்சமா தெரிகிற அந்த பார்வையோடு கூட தேவாலயத்திலே கர்த்தருக்கான ஊழியத்தை ஒவ்வொரு நாளும் அவர் செய்து கொண்டு வருகிறார். அந்த மாதிரி ஒரு ஆசாரிய ஊழியத்தை, தூப கலச பீடத்தை அவர் எடுத்து ஆலயத்திற்குள்ளே போகிற அந்த சம்பவத்தை தான் நாம் இன்னைக்கு என்ன செய்தோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாசிச்ச இந்த வேத பகுதி என்பது சரித்திரத்துல ஏதோ சாதாரணமான ஒரு சம்பவம் அல்ல, மாறாக தாங்கள் யார் என்பதை நிரூபிக்க மிச்சம் வைக்க போராடுகிற ஒரு கூட்ட மக்களுடைய சரித்திரம், அவனோட ஹிஸ்டரி அது. Because they need to prove அவங்க தான் மிச்ச மீதி இருக்கிறவங்க. இப்ப இவங்க தான் இஸ்ரவேலோட கல்ச்சரை, கலாச்சாரத்தை என்ன செய்யப்படுறவங்க, கொண்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆகவே ஜனங்கள் எப்போதும் போல ஒவ்வொரு நாளும் வழக்கத்தின்படி ஒரு ரொட்டீனாக தேவாலயத்துக்கு என்ன செய்யறாங்க, வழக்கமா சர்ச்சுக்கு என்ன செய்யறாங்க, வழக்கமான சடங்குகள், வழக்கமான சம்பிரதாயங்கள் ஒரு ரொட்டீனா என்ன செஞ்சுட்டு இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எல்லாமே நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமும் மிச்சமா இருக்கிறது என்னன்னா இந்த ரொட்டீன் மாத்திரம்தான். இப்ப முந்தி இருந்த வைராக்கியம் நமக்கு இல்ல. முந்தி மாதிரி கர்த்தருக்காக ஊழியம் செய்யறது இல்ல. முந்தி மாதிரி கர்த்தருக்காக ஓடுறது இல்ல. முந்தி மாதிரி ஜெபம் இல்ல. முந்தி மாதிரி ஆண்டவருக்காக எதையுமே செய்யறது இல்ல. ஆனா இப்ப மிச்சம் என்னதான் இருக்குன்னா இந்த ரொட்டீன் இருக்கு பாருங்க. வாரமான ஞாயிற்றுக்கிழமை வேணா சர்ச்சுக்கு வந்துருவோங்கிற இந்த ரொட்டீன் தான் இப்ப என்ன இருக்கு. பட் அது கூட ஒரு வகையில பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த ரொட்டீனாவது மிச்சம் இருக்கேன். எல்லாமே முடிஞ்சிச்சுனாலும் எல்லாமே போயிடுச்சுனாலும் அந்த ரொட்டீனா இருக்குது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே போயிடுச்சு. அவங்க இப்ப அவங்களோட சொந்த ஊர்லயே அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது என்னன்னா இந்த ரொட்டீன் லைஃப் தான், இந்த ரெகுலரா அவங்களுக்கு இருக்கிற லைஃப் தான். என்னன்னா தேவாலயத்துக்கு போய் என்ன செய்யறது தேவனை. ஆகவே வழக்கத்தின்படியே காலம் காலமாக தன்னுடைய முன்னோர்கள் செய்து வருகிற வழக்கமான முறைமையின்படியே சகரியா நடுக்கத்து ஓடக்கூடிய கைகளோடு கூட விரல்ல கிரிப் எல்லாம் அவ்வளவு கிரிப் இருந்திருக்குமா தெரியல, அவருக்கு வயசாச்சு. எப்படியோ அந்த தூபம் காட்ட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து உள்ளே பிரவேசித்து போய் அந்த தூபம் காட்டி பிறகு சகரியா ஜெபிக்கவும் என்ன செய்யறாங்க. சுத்திலும் எல்லாமே மாறி போயிடுச்சு. இஸ்ரவேல் இப்போ அதோட தன்னாட்சியில இல்ல, சொந்த மனிதே இவர்கள் இப்போது அடிமைகளாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை முறைகள் மொத்தத்தையும் ரோமர்கள் எத்தனையோ அவங்க வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டாங்க. இன்னும் நிறைய விஷயத்தை மாற்றத்துக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரவேலுடைய கலாச்சாரத்தை எப்படியாவது கரெக்ட் பண்றதுக்கு பல காரியங்கள் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல ரொட்டீனா வழக்கமா நடக்கிற ஆராதனை சபையில் என்ன செஞ்சுட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சகரியா தூப கலசத்தோடு ஆலயத்திற்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்கள் ஆலயத்திற்கு வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்ப இதுதான் மிச்சம் மீதி இருக்கு. எல்லாத்தையுமே அவங்ககிட்ட எடுத்திருந்தாலும் தேவன் அந்த ஒன்றை மாத்திரம் விட்டு வச்சிருந்தார், ஜெபம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆலயத்திற்கு வெளியேவும் ஜெபம், ஆலயத்திற்கு உள்ளே என்ன நடந்துட்டு இருக்குங்க, ஜெபம். சகரியா தன்னுடைய வழக்கமான பாரம்பரியத்தை ரொட்டீன் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க தேவாலயத்துக்கு போவாங்க, ஏன்னா அது ஆலயத்துக்கு போக வேண்டிய நாள். அதனால என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சனிக்கிழமை, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. அது வெறும் ஒரு ரொட்டீன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல காரியங்கள் நடக்கிற ஒரு இடத்துல நான் இப்ப நிக்கிறேன். ஆனா ஏதாவது நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாம என்ன செய்யறேன். இப்ப நாம எங்க இருக்கிறோம், வேற இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய மகத்துவங்கள் அற்புதங்கள் நடக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யறோம், இருக்கும். பட் ஆனா நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா, நம்மளை சுத்தி நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு ஆண்டோடைய பிரசன்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும். இப்ப இவ்வளவு மைக்ல நான் சவுண்டா பேசுறதை விட நம்ம டிஸ்டர்ப் பண்ற ஒரு சின்ன சவுண்ட் என்ன செய்யுது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்,
தேவாலயத்துல இருக்கிறோம். ஆனா இது இப்ப இவங்க என்னன்னா, இவங்க தேவாலயத்துக்கு வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா, இது ஒரு ரொட்டீன், இது ஒரு வழக்கம். இது என்னது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல காரியங்கள் நடக்கிற ஒரு இடத்துலதான் நான் நிக்கிறேன். ஆனா ஏதாவது நடக்குங்கிற எதிர்பார்ப்பு எனக்குள்ள என்ன செய்யல. நான் ஜெபிக்கிறேன், ஆனா நான் எதையும் எதிர்பார்க்க. ஆலயத்துக்கு வெளியில எனக்காக ஜெபிக்கிறாங்க, ஏராளமான பேர் எனக்காக நின்று காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நானும் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம உள்ள என்ன செய்யறேன். ஆசாரியனாகி சகரியா நான் தான் சபையை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கே எதிர்பார்ப்பு என்ன செய்யல. இஸ்ரவேலுடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், ஆனால் அவர் இறங்கி எனக்கு முன்பதாக வந்து என்னுடைய காரியத்தை குறித்தெல்லாம் கேட்பார் என்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் என்ன செய்யறேன். அதனால அந்த தூதன் வந்த போது சகரியா கலங்கினான், பயப்பட்டான். இது எல்லாமே சர்ச்சுக்கு வெளியில நடக்கல, அவிசுவாசிகள் இருக்கிற இடத்துல நடக்கல. இது எல்லாமே சர்ச்சுக்குள்ள நடக்குது. எங்க நடக்குதுங்க? எங்க நடக்குது? அவிசுவாசிகள் இருக்கிற இடத்துல இது நடந்தா பிரச்சனை இல்லை, ஏன்னா அது அவிசுவாசிகள் இருக்கிற கூட்டம், சோ அதுல பிரச்சனை இல்லை. பட் இது எங்க நடக்குது? இது எல்லாமே குளிச்சு முடிச்சு காலையில சர்ச்சுக்கு கிளம்பி வந்திருக்கிற ஜனங்கள் அவிசுவாசத்தோடு கூட எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. கைகளை தட்டி பாட்டு பாடுறாங்க, கண்ணன் மூடி ஆராதிக்கிறவங்க, எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு அன்பிலீஃபோட என்ன செஞ்சிருக்காங்க, சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ரொட்டீன் வழக்கமா ஆலயத்துக்கு போறாங்களே ஒழிய ஏதாவது நடக்குங்கிற எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. See, routine can kill the expectation. இந்த வழக்கமான விஷயம். இப்ப டெய்லி காலையில எழுந்திருச்சா ஒரு 10 நாளைக்கு என் கடையில கல்லால 25 ரூபாய் தான் எனக்கு விழுகும்னா 11வது நாள் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு என்ன விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். அவ்வளவுதான். இது 25 ரூபாய் தான். இனிமேல் என்னோட வியாபாரத்தோட அளவு எவ்வளவுதான், 25 ரூபாய் தான். 11வது நாள் எக்ஸ்பெக்டேஷன் போயிடும். ஜெபமும் அதே மாதிரி தான். ரொட்டீனா சிலதெல்லாம் எந்த மாற்றமுமே இல்லாம எந்த அசைவுமே இல்லாம நம்ம வாழ்க்கையில சிலதெல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், போயிடும். எத்தனையோ 100 ரூபாய், எத்தனையோ தசமபாகத்தை, எத்தனையோ 1000 ரூபாய், எத்தனையோ லட்சம் ரூபாய் இயேசுக்காக கொடுத்தேன், சபைக்காக கொடுத்தேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே மாறலைங்கும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன செய்யுது, நம்மளை விட்டு போயிடும். அந்த எதிர்பார்ப்பு போயிடும். வெறும் ஒரு ரொட்டீனா மாத்திர மாறி. அதனாலதான் தூபம் காட்டுற வேலையில ஜனங்க எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க. சகரியாவும் உள்ள நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, தேவதூதன் உள்ள இறங்கிட்டான். இப்ப இவங்க எதுக்காக உள்ள நிக்கிறாங்க, ஆண்டவர் வரணும், ஆண்டவர் பேசணும், ஆண்டவர் பதில் தரணும் தான் உள்ள நிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் இறங்கி நிக்கிறாரு, சகரியா ஆண் பார்த்து பயந்து ஐயோ அப்படின்னு முழிச்சு என்ன செய்யறாரு, ஷாக் ஆயிட்டாரு. என்ன செஞ்சுட்டாரு? ஆனா அவங்க ஆக்சுவலா அவங்க எதுக்குதான் நிக்கிறாங்க, தேவன் இறங்கணும், தேவன் பேசணும்ன்றதுக்காக தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஜெபிச்சுட்டு இருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்த போது சகரியா என்ன செஞ்சுட்டாரு, பயந்து கலங்கி போய். இது தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இந்த ஆலயத்திற்கு சொந்தக்காரராகிய, இந்த ஆராதனைக்கு, இந்த பலிக்கு சொந்தக்காரராகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையோடு கூட அங்க பிரசன்னமாகி இருக்கிறார். ஆனா அங்க இருந்தவங்க என்ன செஞ்சுட்டான், அதிர்ச்சி ஆயிட்டான். தேவ ஷாக். இன்னைக்கு ராத்திரி நான் இந்த ஒரு வரியை மாத்திரம் சொல்லி நாம இன்னைக்கு ஒரு சின்ன பேக் ஸ்கோரை மாத்திரம் தான் பார்த்தோம். பேக்ரவுண்ட மாத்திரம் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை. சகரியா அங்க நிக்கிறாரு, ஜனங்க அந்த ஆலயத்தில் நிக்கிறாங்கன்னா வாட் இஸ் தி பேக்ரவுண்ட் ஆஃப் தட் சிச்சுவேஷன். சகரியா எவ்வளவு முக்கியமான ஒரு ஆள் அவங்களுக்கு. ஆசாரியனாகிய அந்த சகரியா அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம். ஏன்னா அவனுக்கு சக்சஷன் இல்ல, அவனுக்கு பிள்ளைகள் இல்ல. அப்ப அடுத்து ஏற்கனவே ராஜாக்கள் இல்ல, ராஜாக்கு வாரிசு இல்ல. இப்ப மிச்சம் இருக்கிற கலாச்சாரத்தை எப்படியோ கைப்பற்றி காப்பாத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆசாரியனாகிய சகரியாவுக்கும் பிள்ளை இல்ல, சகரியாவுக்கும் சக்சஷன் இல்ல. இப்ப இஸ்ரவேலுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. ஆனா அவங்க ரொட்டீனா வழக்கமா செய்யறது என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள், ஆகவே என்ன செஞ்சிருக்கேன், நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன். எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் என்ன செய்யல, இல்ல என்னோட வழக்கம். ஆனா அவங்க வழக்கத்தை, அவங்க இயல்பை, அவங்க நியதியை அன்னைக்கு அவங்க சர்ச்சுக்கு வந்திருந்த போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உடைத்து நொறுக்கி நடக்கிறாங்க. ஹalleluya, ஹalleluya. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு நம்மளோட இந்த ரெகுலரை, இந்த ரொட்டீனை ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி நொறுங்கி உடைக்க பண்ணுவார். நமக்கு அந்த சர்ச்சில் முந்தைய காலத்தில் நமக்கு சர்ச்சில் நடந்த அற்புதங்கள், கண்ணு தெரியாதவர்களுக்கு பார்வை வந்ததாகட்டும், இல்லைன்னா மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பின தருணங்கள் ஆகட்டும், இல்லை டாக்டர்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஓவர் பண்ணி இதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொன்ன கேசஸ் எல்லாம் ரெக்கவர் ஆனதாக இருக்கட்டும், எவ்வளவு பயங்கரமான பிசாசுடைய கட்டிலே சிக்கிறதெல்லாம் விடுதலையான நாட்களாக இருக்கட்டும், அதெல்லாம் இன்னைக்கு காணாம போய் சர்ச்சு ரொட்டீனான ஒரு இடமா என்ன செஞ்சிச்சு. ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு வரேன், ஒரு ரொட்டீனா மாறிடுச்சு.
நம்ம பிசினஸ்ல இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ காரியத்தை சம்பாதிச்சோம், எத்தனையோ வீடுகளை, எத்தனையோ புதிய சொத்துக்களை வாங்கி நம்ம செய்தோம். ஆனா இப்போ அதெல்லாம் நடக்காம ஒரு சின்ன ரொட்டீனா என்ன செஞ்சிருச்சு, ஏதோ 3 நேரம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைக்குது, அவ்வளவுதான். ஏதோ நான் ஒரு தொழில் பண்றேன் அப்படின்னு நடக்குது. குடும்பம் எவ்வளவு ஒற்றுமையா, எவ்வளவு சமாதானமா, சந்தோஷமா, இப்ப அதெல்லாம் போய் சும்மா ஒரு ரொட்டீன். என்ன பண்றது, புருஷன் பொண்டாட்டி ஊருக்காக என்ன செய்ய வேண்டியதா இருக்கு வீட்டுக்குள்ள. இந்த ரொட்டீனை இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளை இன்னைக்கு கர்த்தர் ஷாக் பண்ண போறார், நம்மளை இன்னைக்கு கர்த்தர் ஆச்சரியப்பட வைக்க. நாம ரொம்ப சாதாரணமா தான் வந்திருப்போம், ஆனா அவர் நமக்காக இறங்கி வருவார். இன்னைக்கு ராத்திரி நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாடி இன்னைக்கு ஒருவேளை எல்லா ரொட்டீனுக்கு மத்தியில நம்ம லைஃபே ரொட்டீனா, வெறும் ஒரு ரொட்டீனா மாத்திரம் இன்னைக்கு ஒருவேளை இருக்கா. இந்த சர்ச்சுங்கிறது, இந்த கேதரிங்கிறது, ஜெபம்ங்கிறது, உபவாசம்ங்கிறது, ஆராதனைங்கிறது, காணிக்கைங்கிறது வெறும் ரொட்டீனா, வெறும் ஒரு வழக்கமா, இயல்பா என்ன பண்றது, இது செய்யணும் அப்படிங்கிற ஒரு சடங்கா மாத்திரம் இது ஒருவேளை இன்னைக்கு இப்ப வரைக்கும் எனக்கு உங்களுக்கு இருக்கலாம். பட் இந்த ரொட்டீனை, இந்த இயல்பை, இந்த இதுதான் அடுத்து, இதுதான் இப்படிதான் நடக்கும். இன்னைக்கு இவன் என்னதான் இங்க இருந்து பின்னாடி நிக்கிற ஊழியக்காரங்க பேசினாலும் அடுத்த நாளைக்கு போனா என் லைஃப் இப்படிதான் இருக்குங்கிற அந்த ரொட்டீன், அந்த சார்ட்டை இன்னைக்கு ராத்திரி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நொறுக்குவார். அதை நொறுக்குவார். அந்த நம்பிக்கையோட, அதை நம்ம எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போம், எத்தனை பேர் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறீங்க. நானும் நீங்க இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்க அன்னைக்கு தேவாலயத்துல எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நின்ன மாதிரி நானும் நீங்களும் இங்க நிக்க வேண்டாம். நமக்கு நாமளே அப்படி நின்னா இன்னைக்கு ராத்திரி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஷாக் பண்ண போறார். சகரியா எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் உள்ள வந்து நின்னா. என்ன தேவதூதன் வந்து இறங்கினா அவன் பயந்துட்டான், அவன் கலங்கிட்டான். அவன் உள்ள நிக்கிறதே தேவதூதன் ஆண்டவர் வருவார் பேசுவார் நம்பித்தான் நிக்கிறான். ஆனா அவனுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, அவன் ரெகுலரா நிக்கிறான். ஆனா அன்னைக்கு அவனை ஷாக் பண்ணின கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி என்னை உங்களை ஷாக் பண்றார். என் வீட்டுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, நம்ம தொழில, நம்ம சபையில, நம்ம ஊழியத்துல கர்த்தர் நம்மளை ஆச்சரியப்பட வைக்க போகிறதுக்காக எத்தனை பேர் கைகளை தட்டி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ரொட்டீனை உடைத்து மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே எங்கள் மத்தியில் இருக்கிற எல்லா தேவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு உடைய கிருபை அனுகிரகம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.